இவங்க விரிவா சொல்லட்டுமே, எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லட்டுமே. ஆனா அது விஜய் பெரிய வந்து யாரும் நீங்க சொல்றது நீங்க ஒரு மாறுபட்ட கோணத்துல இந்த பிரச்சனையை நீங்க வந்து அணுகிருக்கீங்க. ஆனா பொதுவா அது வந்து மத்திய அரசை கண்டித்து தான் வந்து தொடர்ச்சியாக பல்வேறு எம்பிக்கள் மற்றும் நடிகர்கள் நடிகைகள் பல்வேறு அமைப்புகளும் மத்திய அரசு இந்த கலைத்துறையில் வந்து அரசியல் உள்நோக்கத்துடன் செயல்படக்கூடாது, நீங்கள் முன்னர் கூறியது போல அந்த மாதிரி ஒரு சிபிஐ இடி போல சென்சார் போர்டை அவர்கள் கட்டுப்பாட்டுகள் வைக்கக்கூடாது என்று இந்த படத்திற்கு ஒரு நெருக்கடி, இந்த விஜய் அரசியலுக்கு வந்திருப்பதால் கடைசி படம் என்பதால் அவருக்கு ஒரு நெருக்கடி கொடுக்க வேண்டும், ஏதோ அவரை கூட்டணிக்கு நிர்பந்தப்படுத்தி அது ஆகாமல் போனதால் இத்தகைய நெருக்கடியை அவர்கள் மறைமுகமாக கொடுக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் சிபிஐ அவருக்கு இந்த கரூர் துயர சம்பவத்தில் கூட சமன் அனுப்பப்பட்டிருக்கிறது. இரண்டாவது செக் தான் இந்த ஜனநாயகன் திரைப்படத்தை குறிப்பிட்ட தேதியில் வெளியிட விடாமல் இத்தகைய நெருக்கடியை கொடுக்கிறதா பொதுவான ஒரு பேசு பொருளாக இருக்குது. நீங்கள் ஒரு மாறுபட்ட கோணத்தில் வைக்கிறீங்க. உண்மையிலேயே அவருக்கு வந்து இது ப்ரமோஷனா நெருக்கடியா? இல்லை, நீங்கள் சமீப காலமாக மரியாதைக்குரிய நடிகர் விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள், அவருடைய பேச்சுக்கள், கொள்கை எதிரி பாஜக என்று அவர் வந்து பிரகடனப்படுத்திய பிறகு பாஜகவுக்கு எதிரான எத்தனை போராட்டங்கள் நடத்தியிருக்கிறாரு, எத்தனை வந்து நீங்க வந்து கண்டிச்சு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா எதுவுமே இருக்காது. அப்ப எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களோட சமீபத்தில் திருப்பரங்குன்றம் பிரச்சனை தொடர்பாக பேசும்பொழுது RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் சீமானும் விஜயும் சொல்லி எங்களுடைய தலைவர் அவர்கள் விமர்சனம் செய்திருந்தார், அல்லது உண்மையை சொல்லியிருந்தார். அதற்கு பிறகு நாங்க இல்லைன்னு சொல்றதுக்கு ரெண்டு பேரும் வந்து பயங்கரமா வந்து நிரூபிக்கிறதுக்கு நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் இந்த பக்கம் சீமானும் விஜய் அவர்களும். நான் முழுக்க நினைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு எதுக்கும் கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. RSS உடைய கிளை அமைப்பான விஜில் அமைப்புல நீங்க பேசிக்கிட்டு நீங்க முழுக்க முழுக்க வந்து பார்ப்பனி RSS உடைய கொடி ஏற்றுக்கொண்டு நான் இல்லைன்னு சொல்ற சீமான் போன்ற ஒரு பக்கமும், விஜய் போன்றவர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க அப்படி எதுவும் பாஜகவுடைய எந்த தொடர்பும் இல்ல, எங்களுக்கு பாஜக எங்கள் கொள்கை எதிரி தான் அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக அல்லது அப்படியான ஒரு வாய்ப்பை உருவாக்குவதற்காகத்தான் இதை பண்றாங்களே ஒழிய, இது வந்து உண்மையாவே வந்து ஒரு ஏன் பேரம் பேசணும்? விஜயோட எதற்காக பேரம் பேசணும்? பாஜக உருவாக்கிய ஒரு கட்சி தான் தாவேகா, RSS ஆல் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி தான் தாவேகா. அப்புறம் எதுக்குங்க பேரம் பேசணும்? அவங்க நினைச்சாங்கன்னா ஒரு நாளைக்கே அவங்க வந்து சேர்ந்துட போறாங்க. அது அல்ல. இன்னமும் பாஜகவுக்கும் எங்களுக்கு சம்மதம் இல்ல அப்படின்னு சொன்னாதான் 2026 தேர்தலில் நீங்க சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை நீங்க திமுக கூட்டணியிலிருந்து பிரிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான பாஜகவினுடைய உத்தியின் அடிப்படையில் தான் இது கொண்டு வராங்க. இப்ப உண்மையாவே நான் ஒரு செய்தி சொல்றேன் கேளுங்களேன். சென்சார் போர்டு ஒரு படம் வந்து மீதான ஆட்சேபனை இருக்கு, அது வந்து அது நம்ம வந்து அந்த படத்துல வந்து கருத்துக்கள் முற்றிலும் மாறுபட்ட கருத்தா இருக்கு அப்படின்னா, மரியாதைக்குரிய இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களுடைய 2 படங்களை நான் சொல்றேன். நான் ஒரு படம் வந்து பேட் கேர்ள் அப்படிங்கிற ஒரு படம். அந்த படம் அவர் வந்து ட்ரிபியூனலுக்கு போய் தான் அந்த படத்தை வந்து மேல்முறையீடு பண்ணி தான் அந்த படத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. கடுமையா அது வந்து பார்ப்பன குடும்பத்தில் இருக்கின்ற பெண்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து அவர் காட்சிப்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தான் வந்து அந்த படத்தினுடைய எதிர்ப்பு வந்தது. அவர் வந்து மேல்முறையீடு பண்ணி தான் அந்த படத்தை வெளியிட்டு இருக்காரு. இன்னொரு படம் இயக்குனர் கோபி நயினார் இயக்கத்தில் ஆண்ட்ரியா அவர்கள் நடிச்ச படம். அந்த படம் நான் பார்த்தேன், மனுஷி. மிக ஒரு சிறந்த படம் அந்த படம். எங்களுக்கு வந்து எங்களுடைய தலைவர் அவர்களுக்கு மரியாதைக்குரிய வெற்றிமாறன் அவர்கள் போட்டு காட்டினாரு. அப்ப அந்த படத்துல முழுக்க முழுக்க ஒரு சித்தாந்த ரீதியா வந்து அந்த படத்தை முழுக்க அப்படி கொண்டு போயிருக்கிறாரு. இன்று வரை அந்த படத்தை வெளியிட முடியல. சென்சார் போர்டு அவ்வளவு பிரச்சனை பண்ணி எத்தனை கட்டுகளை கொடுத்துருக்கு, எத்தனை அன்சீன் இருக்கு அப்படிங்கிறத நீங்க இயக்குனர்கிட்ட நீங்க கேட்டாலே சொல்லுவாரு. அவ்வளவு மோசமா வந்து சித்தரிச்சு சிசர்ல வந்து கத்தரிச்சு வந்து இன்னைக்கு வந்து அதை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இப்ப சமீபம் மட்டும்தான் அது வந்து முறையீடு பண்ணி இப்ப அந்த படம் சென்சார் போர்டுல இருந்து வெளியில வந்திருக்கு. அதுல ஏகப்பட்ட கட்டு. நான் சொல்றேன் எல்லாமே வந்து சென்சார் போர்டு அப்ப நியாயமா தான் செயல்படுதுன்னு சொல்றீங்க. இந்த இப்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க, ஜனநாயகம் நிறுத்தி வச்சிருக்காங்க, பராசக்தியும் இன்னும் சான்றிதழ் கொடுக்கல. இல்ல நான் நியாயமா செயல்படுதுன்னா அவங்க கருத்துக்களை RSS உடைய கருத்துக்களுக்கு ஒவ்வாதத ஏற்காத கட் பண்றாங்க. அப்படித்தான் மனுஷி படத்துக்கு கட் பண்ணிருக்காங்க. இதுல வந்து அப்படியான ஒரு சீனே இல்லங்க, அப்படியான தேவையே இல்லையே. நீங்க வந்து ஜனநாயகன்ல அப்படி ஒண்ணு தேவையே இல்லையே. ஏற்கனவே பகவந்த் கேசரி வந்தது தானே, அதுல இருக்கிற டயலாக் தானே, அதுல இருக்கிற மசாலா தானே, அதுல இருக்கிற பாட்டு தானே, அதுல இருக்கிற குத்தாட்டம் தானங்க. என்னங்க என்ன அதுல வந்து கட் பண்றாங்க? எதுக்காக பிரச்சனை? அதை வந்து விஜய் வந்து வெளிப்படையா சொல்ல முடியுமா?
இவங்க தான் அதை வந்து விஜய் boost மௌனம் பண்றாங்க, இவங்க காக்குறாரு. தான் ஆனா அதை வந்து சார், promote விஜய் பண்றாங்க. விஜய் இந்த பிரச்சனை தொடர்பாக இதுவரை எந்த கருத்துமே தெரிவிக்கலை அப்படிங்கிறதுனால ஒரு சந்தேகம் இருக்குது. ஆனால் மற்றவர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களும் இதே போல திரையுலகை சேர்ந்த பலரும் நடிகர் சிம்பு உள்ளிட்ட பலரும் பல இயக்குநர்களும் வந்து விஜய்க்கு வந்து இது பெரிய அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் ஒரு தோட்டத்தை உருவாக்குறாங்க. அப்படி ஒரு இமேஜ் உருவாக்குறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி அத்தகைய ஒரு இமேஜ் உருவாக்குறதுக்கு செயல்படணுங்கிற ஒரு லாஜிக் இல்லாம இருக்க மாதிரி இருக்கு சார். உண்மையில ஒரு லாஜிக் கரெக்ட் தானே? இப்ப உங்களுக்கு புரியுதா? எல்லாரும் இப்ப வந்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. காங்கிரஸ்ல இருந்து எல்லாரும் பேசுறாங்கல்ல. பேசும் பொருளாம் ஒரு மாத்துறது இருக்குல்ல. ஒரு பிசினஸ் ரீதியா அதை வந்து இந்த படம் வரணும், படத்துல என்ன பிரச்சனைன்னு பேசுறாங்களா இல்லையா? அதை வந்து அதுதான் அவங்களுடைய நோக்கம். அந்த இந்த பேசும் பொருளாக இந்த படம் ஒரு கடைசி படத்தை உடனே வந்து வந்துடக்கூடாது. நீங்க டைம் டு த லீடர் அப்படிங்கிற டைம் டு தி லீட் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து தலைவா படத்துக்கு ஒரு சப்டைட்டில் கொடுத்தாங்க. அதுல வந்து பொலிட்டிக்கலா வந்து யார் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க? தேர்தல் இது பண்ணல, தணிக்கைத்துறை பண்ணல. தமிழக அப்போதைய ஜெயலலிதா அம்மையார் தான் அதை வந்து அந்த அப்போதைய முதலமைச்சர் இருந்த முதலமைச்சர் வந்து அதுக்கு எடுத்து அந்த டைட்டில் எடுத்தாங்க. அன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் எப்படி பேட்டி கொடுத்தாரு, எப்படி வந்து அவர் வந்து பம்மிட்டு வந்து எப்படி வந்து அவர் வந்து இந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சுங்க, இதெல்லாம் சரியாயிடுச்சு மேடம் அவர்கள் இந்த படத்தை வந்து வெளியிட்டதுக்கு நன்றின்னு சொல்லி சொன்னாங்களா இல்லையா? சொன்னாரா இல்லையா? அப்படி ஏதாவது வந்து இவர் வந்து இந்த சொல்லலாம்ல. இப்ப வந்து ஒரு வீடியோ போடலாம்ல அவரு. அதுக்கு தலைவாக்கு வீடியோ போட்டவர் ஏன் வந்து ஜனநாயகனுக்கு வீடியோ போடல? கேஸ் போயிட்டு இருக்கு. நாளைக்கு தீர்ப்பு வருது, அதனால வெயிட் பண்ண வராருங்களா? நாளைக்கு தீர்ப்பு வருது. ஜனநாயகன் திரைப்படம் சென்சார் அனுமதி கொடுப்பது தீர்ப்பு நாளைக்கு கொடுக்குறாங்க. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் போட வராரு. அதாவது இல்ல, அதாவது படம் வருவதற்கு முன்பாகவே ஒரு தோற்றத்தை ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு உத்தியை, வியாபார உத்தியை பாஜகவும் விஜயும் சேர்ந்து பண்றாங்க இந்த படத்துக்கு. இதை தவிர வேற அதுல வந்து வேற உண்மை இல்ல. ஒரு பகவந்த் கேசரி அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு படத்துக்கு தெலுங்குல இருக்கிற கதையை தாங்க இவங்க பண்றாங்க. அதுக்கு வந்து நீங்க வந்து சென்சார் போர்டு வந்து வெளியிட்டு இருக்க, சென்சார் போர்டு கொடுத்திருக்கும் போது ஏன் இது கொடுக்கலங்கிற கேள்வியை வந்து ஒரு சாதாரண தொண்டன் கூட கேட்க மாட்டாங்களா?